ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 31, 2025. நமது ஜனவரி மாத தவத்தின் இறுதி நாள் இன்று. யார் உயர்ந்த தபஸ்விகளாக இருந்திருப்பார்களோ அவர்களுக்கு இன்று மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். இன்றைய நாளில் முழுவதுமாக கவனம் செலுத்துவோம். இந்த மாதத்தில் என்ன அனுபவம் செய்தீர்களோ அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அனுபவமும் பயிற்சியும் உங்களுக்கு வருங்காலத்தில் உதவி புரியும். நாம் முழுமையான ஃபரிஷ்தா ஆக வேண்டும். அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு அனைத்து ஆசைகளையும் கடந்து ஆசைகளையே அறியாதவராக ஆக வேண்டும். எப்போது நாம் தேவதைகளாக வாழ்ந்தோமோ நமது களஞ்சியம் நிறைந்திருந்தது. தேவதைகளின் களஞ்சியத்தில் கிடைக்காத பொருளென்றே எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கை பிராமணர்களாகிய நம்முடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையில் பிராமணர்களாகிய நமது களஞ்சியத்தில் கிடைக்காத பொருள் என்றே எதுவும் இல்லை. சுகம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, சக்திகள், தூய்மை தன்மை, ஆனந்தம், இப்படிப்பட்ட தெய்வீகமான அனுபவங்களால் நமது வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். அப்போது நமக்கு என்னை போன்ற இந்த உலகில் யாரும் இல்லை என்று தோன்றும். என்னை போன்ற அதிர்ஷ்டம் தேவதைகளுக்கு கூட கிடைக்கவில்லை. என்னை சுயம் பகவானே பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலக பொருட்களின் மீது என்ன ஆசை வைப்பது? அவையோ கல்லும் மண்ணும் சாம்பலை போன்றதுமாகும். தங்கம் கூட நமக்கு தூசி போன்றுதான். இவற்றில் நாம் ஒருபோதும் மாட்டிக்கொள்ளலாகாது. நாமோ நிரந்தரமாக முன்னேற வேண்டும். யார் ஃபரிஷ்தா ஆக வேண்டுமோ அவர்கள் ஆசைகளையே அறியாத நிலையை அடைவதில் கவனம் செலுத்த வேண்டும். மிகுந்த சகஜமாக நமது மனநிலை எப்படி ஆகிவிட வேண்டும் என்றால், இந்த உலகத்திடமிருந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்மாதீத்த நிலையை அடைவதற்காக ஆசை வைப்பது கூட ஆசைதானே, முழுமை நிலையை அடைவதற்கான ஆசை வைப்பதும் ஆசைதானே, உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கான ஆசை வைப்பதும் ஆசைதானே என்று நினைக்கிறார்கள். இவை ஆசைகள் அல்ல, இவையோ சுப பாவனைகளாகும், உயர்ந்த லட்சியங்களாகும், உயர்ந்த மனநிலையாகும். இவற்றை ஆசை என்று கூற முடியாது. எனவே சுய சோதனை செய்வோம். நமது எந்த கர்மமும் நம்மை கட்டி போடவில்லை தானே? அது சேவையோ அல்லது உயர்ந்த கர்மமாக கூட இருக்கலாம். வெளி உலக விஷயங்களிலிருந்து நாம் அவசியம் விலகித்தான் இருக்கப் போகிறோம். ஆனால் ஈஸ்வரிய சேவை, புண்ணிய கர்மம் ஆகியவை கூட நம்மை கட்டி போட்டு விடக்கூடாது. ஏதோ சேவையின் மிகப்பெரிய பொறுப்பு நம் தலை மீது இருக்கிறது, அது நம்மை கட்டி போடுகிறது என்று இருக்கக்கூடாது. நமது மகிழ்ச்சியை பறிக்கும் அளவிற்கு, நம்மை சுமை நிறைந்தவராக ஆக்கும் அளவிற்கு, முழு நாளும் அதன் தாக்கத்திலேயே இருக்கும் அளவிற்கு சேவையின் பந்தனத்தில் கூட மாட்டிக்கொள்ளக்கூடாது. சேவையோ பாபா உடையதாகும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சங்கமயுகத்தில் அனைத்து காரியங்களும் மேலிருந்துதான் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நான் பொதுவாக ஒரு கதையை கூறுவதுண்டு. ஒரு மகாரதி பாபாவிடம் சென்று சேருகிறார். பாபாவிடம் கூறுகிறார், பாபா, நான் இத்தனை சேவைகள் செய்திருக்கிறேன், இத்தனை சேவை நிலையங்களை உருவாக்கியிருக்கிறேன், நான் லட்சக்கணக்கானவர்களுக்கு இறை செய்தி கொடுத்திருக்கிறேன், நான் பலருடைய செல்வத்தினை யக்ய சேவையில் ஈடுபடுத்தியிருக்கிறேன், இத்தனை பெரிய பெரிய காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்கிறார். அதற்கு பாபா புன்னகைக்கிறார். மிகுந்த அன்போடு திருஷ்டி கொடுத்து மெல்லமாக பாபா கூறுகிறார், குழந்தாய், இவற்றையெல்லாம் நானல்லவா செய்தேன்? ஆம், உண்மையில் சங்கம யுகத்தில் அனைத்து காரியங்களும் ஈஸ்வரிய சக்திகளாலேயே நடைபெறுகின்றன. சுயம் பகவான் மூலமாக இவை வழிநடத்தப்படுகின்றன. எனவே எங்குமே நாம் தன்னைத்தான் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த சேவையின் பந்தனம் கூட உயர்ந்த நிலையை அடைவதற்கு தடையாக இருக்கும். இன்சார்ஜ் ஆவது, அதிகாரத்தை பெறுவது ஆகியவை மகான் ஆத்மாக்களின் அடையாளம் அல்ல. இவற்றின் மீதான ஆசைகளை கடந்து சென்று மிக உயர்ந்த நிலையை அடைவோம். எனவே இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும்
தேவதா ஆவேன். முக்கோணத்தை உருவாக்குவோம். பிராமணனாகிய நான் இங்கே நிற்கின்றேன். ஆத்மாவாகிய நான் அதிலிருந்து வெளிப்பட்டு பரிஷ்தா உடலில் பிரவேசிக்கிறேன். நான் பரிஷ்தா ஆகிவிட்டேன். அனுபவம் செய்வோம். பின்னர் அங்கிருந்து வெளிப்பட்டு நான் தேவ உடலை தரிக்கிறேன். அந்த சொரூபத்தை என்ஜாய் செய்வோம். பின்னர் அங்கிருந்து வெளிப்பட்டு மீண்டும் பிராமண உடலை தரிக்கிறேன். பரமாத்ம குடைநிழலுக்குள் இருக்கிறேன். இந்த விளையாட்டை விளையாடுவோம். மிகுந்த ஆனந்தம் கிடைக்கும். ஓம் சாந்தி.